ஆஸ்திரேலியா சென்றுள்ள இந்திய அணி 3 T20, 4 டெஸ்ட், 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் பங்கேற்கிறது. இதுவரை ஆஸ்திரேலியா மண்ணில் டெஸ்ட் தொடரை வெல்லாத இந்திய அணி இம்முறை ஆஸ்திரேலியா அணியின் நட்சத்திர வீரரான ஸ்மித், டேவிட் வார்னர் இல்லாத காரணத்தினால் சாதிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் பெர்த் ஆடுகளம் தனது கோர முகத்தை 3வது நாளிலேயே காட்ட துவங்கியது. வழக்கத்தை விட இன்று பந்து அதிகமாகவே எகிரியது. இதில் முதலில் இந்திய அணி கேப்டன் விராட் கோலியின் இடது கையில் காயம் ஏற்பட்டது. இதையடுத்து பும்ரா வீசிய பந்து ஆஸ்திரேலிய வீரர் ஹாரிஸ் எல்மட்டை பதம் பார்த்தது. சமி வீசிய பந்து பிஞ்சின் வலது ஆள்காட்டி விரலில் பலமாக தாக்க அவருக்கு இரத்தக்கட்டு ஏற்பட்டது. இதையடுத்து ரிட்டையர்ட் முறையில் வெளியேறினார். இதையடுத்து ஏற்கனவே இவருக்கு அதே விரலில் காயம் ஏற்பட்டு சமீபத்தில் தான் குணமடைந்தார். உடனடியாக அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். அதில் அவருக்கு விரலில் எலும்பு முறிவு ஏற்படவில்லை என தெரிய வந்தது. இதையடுத்து இன்று இரவு முழுவதும் மருத்துவர்களின் கண்காணிப்பில் அவர் இருக்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.